பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த சர்டிஃபிகேட் வந்து ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போனால் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு நான் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து அதில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பட் அங்கே போனதுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் எம்சிசி கவுன்சிலிங் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணதுமே எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அந்த நோட்டீஸ் அனுப்பும்போது தான் நம்ம தருவோம் அப்படின்னு. இவ்வளோ நாள் நம்மளுக்கு வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எம்சிசி வந்து அவங்களுடைய கவுன்சிலிங் வெப்சைட்டில் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தமிழ் வழியில நீட் பயிற்சி எடுத்துட்டு இருக்க மாணவர்களா நீங்க இந்த 25ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் கிடைக்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் நான் தமிழ் வழியில எங்க படிச்சா என்னால என்னோட மருத்துவ கனவை நினைவாக்க முடியும்ன்ற ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா? 2017 இருந்து நீட்டுக்காக சென்னையில இயங்கிட்டு வர ஒரே ஒரு நிறுவனம் தான் ஆர்ஜிஆர் அகாடமி. தமிழ் வழி மாணவர்களுக்காக இந்த சண்டே நாங்க ஒரு சிறப்பு அறிமுக வகுப்பு நடத்த போறோம். இதுல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்க்காக நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எடுக்க போறாங்க. பிளஸ் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஃப்ரீ தமிழ் மீடியம்கான புக் மெட்டீரியல்ஸ் நாங்க கொடுக்க போறோம். பிளஸ் இந்த ஒரு வருஷம் எங்க பேட்ச்ல நடக்கக்கூடிய எல்லா தமிழ் வழி டெஸ்ட் சீரீஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணி எழுதலாம். ஒன்லி 20 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இந்த செஷனுக்காக நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ப்ரோக்ராம்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. எம்சிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா mcc.nic.in நம்மளுக்கு வந்து யூஜி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் டேட்டட் 21/7 நேற்று வந்து இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதில் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஐடியா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேரண்ட் கேட்டதுனால இதை வந்து கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் பிடபிள்யூடியில் சர்டிஃபிகேட்டு இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆகும். அதே போல் தமிழ்நாடு போர்ட்லேயும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ரைட்டாக? 2 இடத்துலையுமே நீங்கள் சீட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலயமாவும் நீங்கள் எடுக்கலாம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போர்டு மூலயமாவும் நீங்கள் எடுக்கலாம். இதில் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. NMC has issued interim guidelines on assessment method for granting admission in MBBS கோர்ஸ் டு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025-26க்கு NMC சில நார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல தான் போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. அங்கே போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போகிறப்ப கவுன்சிலிங் டெசிக்னேட்டட் டிசேபிலிட்டி சென்டருக்கு போகிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துகிட்டு போகணும்? நீட் யூஜி 2025 ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் எலிஜிபிலிட்டி ஃபார் த MBBS கோர்ஸ். இது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் UDID கார்டு எல்லோ ஆர் அபோவ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அது கொடுத்துருக்காங்களே DEPWBD எக்ஸ்க்ளூடிங் விஷுவல் டிசபிலிட்டிஸ். இந்த கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தென் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் இன் தி பிரிஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆஃப் NMC as provided in the appendix A copy enclosed. சார் இது என்ன சார் செல்ஃப்னா கீழே இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட்டா? தென் அபிடவிட் ஸ்பெசிபிக் டு த கேண்டிடேட் டிசபிலிட்டி கேட்டகரி in the prescribed format of NMC as provided in appendix B to F. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. லோகோமேட்டிக் கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே இருக்குது. நம்ம அதை வந்து ஃபார்மேட் பார்த்துடலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். தி சர்டிஃபிகேட் வில் பி ஜென்ரேட்டட் பை தி சென்டர் as per details of disability mentioned in the UDID card. UDID கார்டில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம், சென்டர் வந்து ஜென்ரேட் பண்ணி இதை கொடுப்பாங்க. அஃபிடவிட் சப்மிட்டட் பை தி பிடபிள்யூ கேண்டிடேட் fulfillment of eligibility criteria subject to board assessment of functional competencies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதை அவங்க போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் டிசபிலிட்டி அதர் than the one already discussed in respect of locomotor, hearing, visual and SLD, ASD, mental illness, they will have to submit a valid UDID card and the self-certified affidavit prescribed in the appendix A under the category of others. இதில் கீழே இருக்கு, நான் காட்டலாம். Only those candidates who have obtained disability certificate from a designated center of MCC will be shown choices of PWD seat for all India quota. All India quotaக்கு யாரெல்லாம் இந்த PWD certificate யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த PWD கோட்டால அவங்களுக்கு இதை காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
The candidate who wish to avail PWBD candidate seat under 85% state quota can visit the state disability boards. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா 85% கோட்டா. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த PWD வந்து காட்டும். ரெண்டாவது ஸ்டேட் the disability certificate will be valid for this academic session only. அது கொடுத்துட்டாங்களா? The candidate who wish to avail PWBD seat under 85 state quota can visit state disability boards for obtaining certificates. However, evaluation has to be conducted by the state disability board as per NMC guideline. NMC guidelines என்ன கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. MCC is the process of increasing disability status. ஒரு 16-17 கொடுத்துருக்காங்க, அதை வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அசஸ்மெண்ட் ஃபார்ம் இது எப்படி இருக்கணும் அப்படின்றது டு பி ஃபீல்டு பை மெடிக்கல் போர்டு. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க இதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரைட்டா? தென் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டெப்தா பார்க்க தேவையில்ல. சப்போஸ் இது எங்க இருக்கு சார் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க் கொடுக்குறோம், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? இல்லையா MCC வெப்சைட்ல போனீங்கனாலே இருக்கு. அசஸ்மெண்ட் ஃபார்ம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஏபி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார்ம் லோகோமோட்டர் டிசபிலிட்டி அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா லோவருக்கும் கொடுத்துருக்காங்க தனியாக. ரைட்டா? இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து என்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதில் எப்படி அந்த ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் நம்ம வந்து எதை வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் பார்த்துக்கிடுங்க. தென் அசஸ்மெண்ட் ஃபார்ம் மென்டல் இல்னஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இதில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம். தென் அடுத்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார்ம் விஷுவல் இம்பேர்மெண்ட்டு அவங்களுக்கு தனியாக வந்து ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா யார் யாருக்கு என்னவோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நேஷனல் மெடிக்கல் செலெக்ஷன் ஒரு லெட்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து என்ன இப்போ லேட்டஸ்ட்டு இன்ட்ரீம் ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க 2025 26க்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க, இன்ட்ரீம் கைட்லைன்ஸ் ஆன் அசஸ்மெண்ட் மெத்தட் ஃபார் கிராண்டிங் அட்மிஷன் இன் MBBS கோர்ஸ் டு PWBD கேண்டிடேட்ஸ் ஃபார் அகாடமிக் இயர் இது 25-26க்கு தனியாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நிதானமாக உட்காந்து படித்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒன்றும் வந்து பயப்பட தேவையில்லை. ரைட்டா? இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா ஜஸ்ட் கால் மீ at 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா RJR Academy இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது இல்லைனா வேற உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் வேணும், இல்லைனா கைட் பண்ணணும், எங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இது அப்ளிகேஷன் போடுறது, சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, சாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ டவுனுன்றாங்க அப்புன்றாங்க, இதெல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. RJRோட பெய்டு சர்வீஸ் 8925824317 இந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த ஷெடியூலில் வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் என்ன ABCDல என்ன இருக்கு. A அபெண்டக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஃபார்ம், Bல வந்து அஃபிடவிட் ஃபார் டெக்ளரேஷன் தி ஹியரிங் இம்பேர்மெண்ட், அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேட் அஃபிடவிட் டு பி ஃபில்டு பை ஆல் அப்ளிகன்ஸ் அப்ளைங் அண்டர் PWD கேட்டகரி, இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கும் ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபார்ம் வந்து இருக்கு. ஓகேவாப்பா? உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி என்ன நீங்க கால் பண்ணி பேசலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் கால் ஆர் டேக் RJR Academy பெய்டு சர்வீஸ். என்ன பெய்டு சர்வீஸ் என்ன, இது எல்லாத்தையும் உட்காந்துட்டு ஒருத்தர் பார்க்கணும் இல்லையா, அவருக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும், அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஓகே, தேங்க்யூ.